அண்மை செய்தியை பார்க்கிறோம். என்எல்சி நிறுவனத்தின் பங்குகளை விற்க முயலும் மத்திய அரசுக்கும் என்எல்சி நிர்வாகத்திற்கும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி வணக்கம். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் செயல்பட்டு வரும் நெய்வேலி லிக்னிட் கார்ப்பரேஷன் எனப்படக்கூடிய என்எல்சி நிறுவனம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் முக்கியமான பொதுத்துறை நிறுவனமாகும். நவரத்ன அந்தஸ்து பெற்றுள்ள இந்த நிறுவனம் தனது சிறப்பான செயல்பாடுகள் மூலம் நடப்பாண்டில் 3769 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது. இப்படி லாபகரமாக இயங்கி வரக்கூடிய என்எல்சி நிறுவனத்தின் 3% பங்குகளை பங்கு சந்தை மூலம் தனியாருக்கு விற்பனை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கு அதிமுகவின் பொதுச் செயலாளரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் 2006ஆம் ஆண்டு என்எல்சி நிறுவனத்தின் 10% பங்குகளை விற்பனை செய்ய அப்போதைய மத்திய காங்கிரஸ் அரசு முயற்சித்த போது கழக அண்ணா தொழிற்சங்க உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள், நலச்சங்கங்கள், அதிகாரி சங்கங்கள் ஒன்றிணைந்து போராட்டங்களில் ஈடுபட்டன. அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் என்எல்சி பங்குகளை விற்பனை செய்ய காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு முயன்றால் நானே களத்திற்கு வந்து எனது தலைமையில் பங்கு விற்பனைக்கு எதிராக போராட்டம் நடத்துவேன் என்று எச்சரித்ததன் விளைவாக அந்த பங்கு விற்பனை அப்போதே மத்திய காங்கிரஸ் அரசு முழுமையாக கைவிட்டது. தொடர்ந்து 2013ஆம் ஆண்டு விதிமுறைகளை காரணம் காட்டி அப்போதைய மத்திய காங்கிரஸ் அரசு 5% பங்குகளை விற்பனை செய்ய முயற்சித்த போது அம்மா அவர்கள் தலைமையிலான தமிழக அரசு கடும் நிதி நெருக்கடியிலும் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் 3.56% என்எல்சி பங்குகளை தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் வாங்கி என்எல்சி நிறுவனத்தை தனியாருக்கும் மத்திய காங்கிரஸ் அரசின் முயற்சிக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் என்எல்சி பங்குகளை மத்திய அரசு தனியாருக்கு விற்பதை தடுக்க உடனடியான நடவடிக்கைகளை தமிழக வெற்றி கழகத்தின் அரசு முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இதன் மூலம் என்எல்சி தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களின் நலன் காக்கப்படுவதுடன் அப்பகுதி மக்களின் எதிர்காலமும் காக்கப்படும் என்று அவர் அந்த அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தி இருக்கிறார். ராஜலட்சுமி, அண்மை செய்தியை பார்க்கிறோம். என்எல்சி நிறுவனத்தின் பங்குகளை விற்க முயலும் மத்திய அரசுக்கும் என்எல்சி நிர்வாகத்திற்கும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி வணக்கம். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் செயல்பட்டு வரும் நெய்வேலி லிக்னிட் கார்ப்பரேஷன் எனப்படக்கூடிய என்எல்சி நிறுவனம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் முக்கியமான பொதுத்துறை நிறுவனமாகும். நவரத்ன அந்தஸ்து பெற்றுள்ள இந்த நிறுவனம் தனது சிறப்பான செயல்பாடுகள் மூலம் நடப்பாண்டில் 3769 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது. இப்படி லாபகரமாக இயங்கி வரக்கூடிய என்எல்சி நிறுவனத்தின் 3% பங்குகளை பங்கு சந்தை மூலம் தனியாருக்கு விற்பனை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கு அதிமுகவின் பொதுச் செயலாளரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் 2006ஆம் ஆண்டு என்எல்சி நிறுவனத்தின் 10% பங்குகளை விற்பனை செய்ய அப்போதைய மத்திய காங்கிரஸ் அரசு முயற்சித்த போது கழக அண்ணா தொழிற்சங்க உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள், நலச்சங்கங்கள், அதிகாரி சங்கங்கள் ஒன்றிணைந்து போராட்டங்களில் ஈடுபட்டன. அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் என்எல்சி பங்குகளை விற்பனை செய்ய காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு முயன்றால் நானே களத்திற்கு வந்து எனது தலைமையில் பங்கு விற்பனைக்கு எதிராக போராட்டம் நடத்துவேன் என்று எச்சரித்ததன் விளைவாக அந்த பங்கு விற்பனை அப்போதே மத்திய காங்கிரஸ் அரசு முழுமையாக கைவிட்டது. தொடர்ந்து 2013ஆம் ஆண்டு விதிமுறைகளை காரணம் காட்டி அப்போதைய மத்திய காங்கிரஸ் அரசு 5% பங்குகளை விற்பனை செய்ய முயற்சித்த போது அம்மா அவர்கள் தலைமையிலான தமிழக அரசு கடும் நிதி நெருக்கடியிலும் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் 3.56% என்எல்சி பங்குகளை தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் வாங்கி என்எல்சி நிறுவனத்தை தனியாருக்கும் மத்திய காங்கிரஸ் அரசின் முயற்சிக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் என்எல்சி பங்குகளை மத்திய அரசு தனியாருக்கு விற்பதை தடுக்க உடனடியான நடவடிக்கைகளை தமிழக வெற்றி கழகத்தின் அரசு முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இதன் மூலம் என்எல்சி தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களின் நலன் காக்கப்படுவதுடன் அப்பகுதி மக்களின் எதிர்காலமும் காக்கப்படும் என்று அவர் அந்த அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தி இருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.